எனக்கு ஏற்பட்டால் போல ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வரும். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஊருக்கு வந்த ஒரு பாபாஜி கிட்ட, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், கங்கையில குளிச்சா பாவம் தீருன்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வைகையும் தண்ணி தான், கங்கையும் தண்ணி தான், பாலாறும் தண்ணி தான். இது போல நிறைய ஆறுகள், சரஸ்வதி, பெண்ணை, இந்த மாதிரி ஆறுகள்லாம் தண்ணி தான். ஆனா அதுலெல்லாம் குளிச்சா பாவம் போகும்னு யாரும் சொல்றதில்ல. இந்த கங்கையில குளிச்சா மட்டும் பாவம் போகுன்றாங்களே, அது எப்படி ஐயான்னும் பொழுது எனக்கு இதை பத்தி முழுசா தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன்னு பாபா தன்னடக்கத்தோட சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? மற்ற நீரெல்லாம் மழையின் மூலமாக உருவாகுகிறது, உருவாக்கப்படுதல் மழையின் மூலமாக உருவாகுதல், மற்றபடி ஆறுகள் அப்புறம் கடல்ல போய் சேருது. ஆனா கங்கையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பனி உருகி அதுவாய் பிரவாகம் எடுத்து கங்கை உருவாகுதுன்னு வாங்க. சோ இந்த பனி உருகுதல்னா என்ன வேணும்? முக்கியமா வெப்பம் வேணும். வெப்பத்திற்கு காரணம் நெருப்பு. இந்த அக்னிக்கு பொசுக்கும் தன்மை உண்டு, எல்லாவற்றையும் பொசுக்கிவிடும். அதுபோல நம்முடைய பாவங்களையும் அது பொசுக்கிவிடும் என்பதால், அதாவது வெப்பத்தினால் உருகும் நீரானது வெப்பத்தின் தன்மையை பெற்றிருப்பதால கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு சொல்றாங்கன்னு